ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 8 ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே அப் டு 7 உள்ள அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைட்டர்ஸ். ஸோ சால்வ் பண்ணணும்னா அதையும் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்களா, ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, இல்லை சிஹெச்எஸ்எலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய ரீசனிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நவ் வி கேன் சால்வ் த கொஷின்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ கார்ட் இஸ் பார்சல்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நோ கார்ட் இஸ் அ பார்சல், தென் ஆல் கார்ட்ஸ் ஆர் என்வலப்ஸ், then all cards are envelopes, then some envelopes are bags, some envelopes are bag. ஓகேப்பா, ஸோ எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கார்டு நம்மளுக்கு, தென் இது வந்து பார்சல் ஓகேங்களா. ஸோ நோ கார்டு இஸ் பார்சல், அது போட்டாச்சு. தென் ஆல் கார்ட்ஸ் ஆர் என்வெலப்பு, அப்போ இது வந்து என்வெலப்பு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது, பேகு. இப்போ நம்ம கன்க்ளூஷன் ரைட் பண்ணிடலாமா? ஸோ ஆல் என்வெலப்ஸ் கேன் நெவர் பி அ பார்சல். ஸோ நம்மளுக்கு என்வெலப் எங்கே இருக்குது, என்வெலப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அண்டு பார்சல் இங்கே இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். ஸோ அப்போ யூகத்தில் சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே பாசிபிலிட்டி சொல்லலாம். அது பாசிபிளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 100% ட்ரூவாக சொல்லலை. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா. தென் ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்கள், நோ கார்டு இஸ் அ பேகு. கார்டு இங்கே இருக்குது, பேக் இருக்குது, ரெண்டுத்துக்கு எந்த டைரக்ஷன் ரிலேஷனும் இல்லை. ஸோ அப்போ பார்க்கும்போது தெரியுது இது ரெண்டாவது கன்க்ளூஷன் வந்து தப்பு தான்ட்டு. தென் அட்லீஸ்ட் சம் பேக்ஸ் ஆர் போஸ்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே போஸ்ட் கார்டு பற்றி எதனா சொல்லியிருக்காங்க, கார்டை பற்றி பேசுகிறாங்க, போஸ்ட் கார்டெலாம் எங்கேயும் இல்லை. ஸோ அப்போ அது வந்து நம்ம ஈஸியாக அதையும் நம்ம தப்புன்னு சொல்லிடலாம் ஃபைட்டர்ஸ். அப்போ முடிவு 1 மட்டும் சரியா? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபோலோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா. ஸோ நவ் வி கேன் மூவ் த செகண்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், இதுவும் ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஹவோட கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட், வேர், ஹவ், அது வந்து பார்த்தீங்கன்னா WADDWFன்னு கோட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வேர், தேர், தட் ஓகேங்களா, இதை வந்து இந்தமாரி கோட் பண்ணுறாங்க. தென் விச், வாட், ஹியர் வந்து இந்தமாரி கோட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஹவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹவ் வந்து இதில் தான் இருக்குது, அதாவது WADDWF ஓகேங்களா. இந்த ஜட்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, எஃப் வரலாம் அல்லது ஏ வரலாம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஸ்மால் ஏ தான் ஃபைட்டர்ஸ், WF ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் வருது. ஸோ இப்போ இங்கே நம்ம பார்ப்போம், இதில் நம்மளுக்கு வேர் கொடுத்துருக்காங்களா? வேர் இருக்குது. அப்போ வேரில் வந்து நம்மளுக்கு DD இருக்குது, இதுலேயும் DD இருக்குது. சப்போஸ் DD இங்கே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம WFும் WAக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இதில் வந்து தேர்டில் பார்க்கும்போது விச்சு, வாட்டு, ஹியர் கொடுத்துருக்காங்க. விச்சு கொடுத்துருக்காங்க, வாட் இருக்குல்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி வேறு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வாட்டு. ஸோ வாட்டோட மீனிங் இங்கே பாருங்கள், WF. ஸோ அப்போ WF இங்கே கேன்சல், ரிமைனிங் இருக்குது WA மட்டும்தான். ஸோ அப்போ WA தான் ஃபைட்டர்ஸ் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2 ஓகேங்களா. ஸோ நவ் வி கேன் மூவ் டு த தேர்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணியிருக்கோம், ஈஸியான லாஜிக்காக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு 1லேருந்து 2 வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பெரிய நம்பர் போயிருக்கு, அப்போனாவே கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் 1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், பண்ணால் எனக்கு வந்து என்ன வருது, 2 வருது. ப்ளஸ் 1 பண்ணால் 3 ஓகே. தென் இங்கே 3 இருக்குது, 3யை வந்து நான் நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறேன், 9 வருது. ப்ளஸ் 1 பண்ணால் 10. தென் 10 வந்து நான் 4 டைம்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. தென் ப்ளஸ் 1 பண்ணுறேன். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட் நம்பருக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், தென் நெக்ஸ்ட் நம்பருக்கு 4 அண்ட் 5 அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது. தென் ஒவ்வொரு டைமும் நான் 2ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது அட் த சேம் டைம் மல்டிப்ளிகேஷன் அண்டு அடிஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க, அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு 2, தென் 3 அண்டு 4. ஸோ இங்கே 2 பண்ணியிருக்காங்க, இங்கே 3 பண்ணுறாங்க, தென் இங்கே 4. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம 5 பண்ணோம். ஸோ 5 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, 4 1 ஸோ 41 இன்ட்டு 5 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 205. தென் ப்ளஸ் 1 பண்ணால் நம்மளுக்கு 206 வரணும். ஸோ 206 வந்து நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3 ஓகேங்களா.
ஸோ நவ் வி கேன் சால்வ் த ஃபோர்த் கொஷின். ஸோ 4 ஆப்ஷன்லையும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருதோ அதை இப்போயே கேன்சல் அவுட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டி இங்கே தலைகியாக இருக்குது, இந்த தேர்ட் ஆப்ஷன் இப்போயே கேன்சல் பண்ணிடலாம். தென் 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 என்னப்பா, ஸோ ஒய் பாருங்கள். ஒய் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சைடு தான் இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே டேரெக்டாக செகண்ட் ஆப்ஷனில் ஒய் வந்து அப்படியே நம்மளுக்கு இமேஜில் இருக்கிற மாதிரியே இருக்குது, கொஸ்டினில் இருக்கிற மாதிரி. அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். பிகாஸ் மிரர் இமேஜ் வரும்போது நம்மளுக்கு 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணணும்ல. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மிச்சம் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனையும் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒய் கரெக்டாக இருக்குது, டி கரெக்டாக இருக்குது, எஃப் கரெக்டாக இருக்குது, தென் ஆர் கரெக்டாக இருக்குது. ஆருக்கு அப்புறம் என்ன வரணும்? ஆருக்கு அப்புறம் 9 வருது. ஸோ இங்கே 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஸோ 5th கொஷின் போயிடலாமா ஃபைடர்ஸ்? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஸோ எம்லேருந்து என்ன வந்திருக்கு ஃபைடர்ஸ்? +1. ஜியிலேருந்து டி வந்திருக்கு. ஸோ +1 பண்ண முடியாது, அப்போ ஆப்போசிட் போகிறாங்க. எம்முக்கு ஆப்போசிட் என், ஜிக்கு ஆப்போசிட் டி. அப்போ ஜேக்கு ஆப்போசிட் என்னப்பா வரும்? ஜேக்கு ஆப்போசிட் கியூ ஆஃப் ஃபைட்டர்ஸ். ஸோ கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன் நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாம். தென் டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் இருப்பாங்க, பிகாஸ் செகண்ட் லெட்டர் நமக்கு டி வந்து காமனாக இருக்குது. ஸோ கேலேருந்து பி வந்திருக்கு. கேலேருந்து பிக்கு ஆப்போசிட் தான். அதேமாதிரி ஒய்லேருந்து பிக்கு ஆப்போசிட் தான். ஸோ டபிள்யூலேருந்து ஆப்போசிட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு டி வரும். கரெக்டாக? ஸோ டபிள்யூலேருந்து டபிள்யூ என்று பாருங்கள் ஹெச்சில். ஹெச்லேருந்து ஆப்போசிட் பார்க்கணும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு எஸ் வரும். ஸோ அப்படி எஸ் வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. நவ் ஐ மூவ் டு த 6th கொஷின். ஸோ இதில் என்ன லாஜிக்பா, எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது, பிகாஸ் இங்கே பிக்யூஎஸ் வந்திருக்கு, அதேமாதிரி இங்கே பிக்யூஎஸ், அப்போது டபுள் பி வருமா? ஏன்னா இங்கே பிக்கும் கியூக்கும் நடுவில் டேஷ் ஒன்று இருக்குது. இங்கேயும் பாருங்கள், பிக்கு கியூக்கும் நடுவில் டேஷ் இருக்குது, பட் இங்கே ஒரு பி தான் இருக்குது. அண்ட் அந்த பேட்டர்ன் ஆனால் ரிப்பீட் ஆகிருக்கே இருக்குல்ல. இங்கே பாருங்கள், பிக்யூஎஸ் இங்கே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு 2 பி போட்டு பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ், பிபிக்யூஎஸ். அண்ட் எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்னு நம்ம யோசிக்கணும். பிக்யூஎஸ், இங்கே டேஷ்க்கு அப்புறம் எல் வந்திருக்கு, டேஷ்க்கு அப்புறம் கே வந்திருக்குல்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கே வருது. கேக்கு முன்னாடி என்ன வரும்? கேக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எல் தான் வரணும், பிகாஸ் எல் தான் இங்கே தனியாக இருக்குது. ஸோ அப்போ நான் எல் போட்டுக்கிறேன். அப்போ இந்த பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிருக்கு, நான் செக் பண்ணுறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ எல்லுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கேக் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எல்லா ஆப்ஷனும் கேல தான் இருக்குது. தென் பிக்கு அப்புறம் திருப்பி ஒரு பி போடுறேன். ஓகே, தென் பிபிக்யூஎஸ், எஸ்க்கு அப்புறம் எல். வெயிட்டுப்பா, இது ஒரு பி. அண்டு எல்லுக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் எல்லா. ஸோ கேபிஎல் தான், கேபிஎல். மிச்சம் 3 ஆப்ஷன் கேபிஎல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தென் எஸ்ஸுக்கு அப்புறம் என்னப்பா போடுறோம்? எல்ல போடுறோம். எல்லுக்கு அப்புறம் கேக்கு அப்புறம் திருப்பி இங்கே ஒரு பி வருது. ஓகே, பி போடுறேன். அண்டு பிபிக்யூவா, நெக்ஸ்ட்டு கியூ வருது. தென் எஸ்ஸுக்கு அப்புறம் திருப்பி எல் போடுறோம். ஓகே, தென் கே போட்டோம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பி போனல. பிக்கு அப்புறம் கியூ வந்திருக்கு, கியூக்கு அப்புறம் ஒரு எஸ்ஸு. தென் எஸ்ஸுக்கு அப்புறம் என்னப்பா? கே அண்டு பி. ஸோ லாஸ்ட்டாக கேபியில் முடியணும். ஸோ கேபியில் முடிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், பட் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன், நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த 3 ஆப்ஷனும் சேமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் மூவ் டு த 7th கொஷின். இதில் என்ன பண்ணுறோன்னா, ப்ளஸ்ஸு மைனஸு அண்ட் டிவைட் சிம்பிள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோமா? ஸோ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் தானே, அண்டு 4 டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோம் 9, தென் -80 டிவைட் பை 110. ஓகே, இதில் 8 இருக்குது. இதே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 36. 36லேருந்து 8 போச்சுன்னா நம்மளுக்கு 28. ஸோ 28ஓட 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 32. ஸோ 32வா 33? 33. ஓகே, ஸோ 33 எங்கேப்பா இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த 8th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? the portion of how many letters will be remain unchanged. ஸோ எத்தனை லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மீனிங் இது. இஃப் ஈச் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் த வேர்ட் nightmares இஸ் ரீஅரேஞ்ச்டு இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? சூப்பர். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் எண்ட்லேருந்து ரைட் எண்டு உள்ளோம் இந்த நைட்மேரை வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எழுதிப்போம், NIGHT, டிக்கு அப்புறம் எம்ஏஆர்இஎஸ்.
ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ தமிழில் எழுதுகிறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், ஏ இருக்குது, ஏ போடுறேன். அதுக்கப்புறமேட்டு என்னப்பா வரும், ஏக்கு அப்புறம் நம்மளுக்கு ஈ தான் வந்தாகணுமா? ஓகே, ஸோ ஈ போடுறேன். ஈக்கு அப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வரலாம், ஈக்கு அப்புறம் ஐ போடலாமா இல்லை ஹெச் போடலாமா? ஹெச் தானே ஃபஸ்ட்டு வரும், ஹெச்சுக்கு அப்புறம் தான் ஐ. ஏன்னா ஜி இருக்கா? ஓகே, ஜி இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஹெச் போடுறேன், அதுக்கப்புறம் ஐ போடுறேன். தென் வேறு ஃபைட்டர்ஸ், ஐக்கு அப்புறம் எம் இருக்குது. ஓகே, அண்டு என் இருக்குது. தென் ஆர் போடலாமா? அண்டு எஸ்ஸு டி. ஓகே, எல்லாரோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எத்தனை லெட்டர் மேட்ச் ஆகிருக்கு இல்லைன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஏஏ மேட்ச் ஆகலை, இ ஐக்கு மேட்ச் ஆகலை. பட் இங்கே ஜி மேட்ச் ஆகிருக்கு, ஹெச் மேட்ச் ஆகிருக்கு, டிஐ மேட்ச் ஆகலை, எம் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ 1 2 3 லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. தென் வேறு 4 ஆரும் மேட்ச் ஆகிருக்கு, 4 லெட்ரு. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ நவ் we can solve the 9th question. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், 5th இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக செகண்ட்லேருந்து தேர்டு பாருங்கள், 4th ஃபிஃப்த்து. ஓகேங்களா? வெரி ஷார்ட்கட். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் மேலே போயிருக்கு. அப்போ இந்த ஏரோ மார்க்கு நம்மளுக்கு இந்த பாக்ஸில் இந்த மாரி ரைட் கார்னரில் வரணும். ஸோ அப்படி ரைட் கார்னரில் மேலே பார்த்த மாதிரி நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், சர்க்கிள் வந்து நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் வந்திருக்கு. அப்போ இந்த ஏரோ மார்க்கு நம்மளுக்கு கீழே பார்த்த மாதிரி வரணும். ஸோ அப்படி கீழே பார்த்த மாதிரி எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி குட். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு பாருங்கள், இந்த சென்ட்ரலில் இருக்க ஏரோ மார்க் எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், டாப்பில் போயிருக்கு. அப்போ ட்ரையாங்கிள் வந்து நம்ம டாப்பில் போகணும், அது லெஃப்ட் சைடில். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ we can move to the 10th question. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்க, கியூலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ கியூலேருந்து எம்முக்கு நம்மளுக்கு -4 பண்ணுறோமா? அதேமாதிரி எம்லேருந்து ஐக்கு -4. ஸோ அப்போது இப்படி பார்க்கும்போது -4னா, அப்போ இந்த சைடு பார்க்கும்போது +4. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ நான் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு -4 பண்ணுறேன். அப்போ ரைட்லேருந்து இப்போ ரைட்லேருந்து திருப்பியும் லெஃப்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணோன்னா +4 பண்ணணும். அப்போ கியூலேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன வரும், கியூ வந்து 17. ஸோ +4 21. ஸோ 21 இஸ் நத்திங் பட் வாட், யூ. ஸோ யூவில் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, டேரெக்டாக தேர்ட் லெட்டர் செக் பண்ணலாமா? பிகாஸ் டேரெக்டாக தேர்ட் லெட்டர் செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேப்பா, அப்போது எம்லேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ எம்லேருந்து ஓக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், எம் வந்து 13, ஓ வந்து 15. ஸோ +2 பண்ணுறோம். கரெக்டாக? அதேமாதிரி ஓலேருந்து நம்மளுக்கு கியூக்கு +2. ஸோ கியூலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 19. 19 இஸ் நத்திங் பட் எஸ். அப்போ தேர்ட் லெட்டர் எஸ் வர மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? இப்போ நம்ம 11th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஓகே, சம் டியர்ஸ் ஆர் ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சம் டியர்ஸ் ஆர் ட்ராப்ஸு, தென் சம் ட்ராப்ஸ் ஆர் ஸ்ட்ரீம்ஸு, தென் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ரிவர். ஸோ ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ரிவர் போட்டாச்சுப்பா. அப்போ எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாமா? ஓகே, இது வந்து டியரு, தென் இது வந்து ட்ராப்பு. ஓகே, தென் சம் ட்ராப்ஸ் ஆர் ஸ்ட்ரீமில், அப்போ இது வந்து ஸ்ட்ரீமு, தென் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ரிவர், இது வந்து ரிவர். ஸோ நம்மளுக்கு கன்க்ளூஷன் பார்த்துலாம். ஆல் டியர்ஸ் கேன் நெவர் பி ரிவர்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு டியர் வந்து இங்கே இருக்கா, டியர் இங்கே இருக்குது, அண்ட் ரிவர் வந்து இங்கே இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். ஓகேங்களா? ஆல் டியர்ஸ் கேன் நெவர் பி ரியர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டைரக்ட் ரிலேஷன் இல்லாமனால நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைல்ல. அப்போது வந்து நம்ம இது வந்து நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். தென் சம் ட்ராப்ஸ் ஆர் ரிவர்ஸ். ட்ராப் வந்து நம்மளுக்கு எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது, அண்டு ரிவர் வந்து இங்கே இருக்குது. ஸோ சம் பார்ட்ஸ் வந்து இது டச் ஆகுது. டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக இருக்குதா சான்ஸ் இருக்குது. தென் ஆல் டியர்ஸ் பீயிங் ஸ்ட்ரீம் இஸ் பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டி வந்து நம்ம சொல்லிடலாம் ஃபைட்டர்ஸ் ஈஸியாக கரெக்டாக தான் இருக்கும்ட்டு. பிகாஸ் டியர் இங்கே இருக்குது அண்டு ஸ்ட்ரீம் இங்கே இருக்குது. தெர் இஸ் ஈவன் நோ டைரக்ட் ரிலேஷன் இல்லாலும் ஸோ பாசிபிலிட்டி தானே, அப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ முடிவு 2 மற்றும் 3 கரெக்டாக இருக்க எங்கே சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷனா? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. இப்போ நம்ம 12th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேயும் மிரர் இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஐயிலிருந்து பாருங்கள், ஐ எல்லாமே கரெக்டாக இருக்குது. தென் ஜி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஜி வந்து அப்படியே கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுவும் தப்பு தான். தென் இதுவும் தப்பு. தென் அந்த 4th-லேயும் 3rd-லேயும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் எஃப்ஓ பாருங்கள், எஃப்ஓ கரெக்டாக இருக்குது. அண்டு சி பாருங்கள் 4th ஆப்ஷனில் கரெக்டாக கொடுக்கல.
ஓகேங்களா? பிகாஸ் அப்படியே டைரக்ட்டா இங்க இருக்கிற மாரி அப்படியே குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மிரர் இமேஜ் வரும்போது, நம்மளுக்கு 180 டிகிரி ஃபிளிப் பண்ணோம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 3 ஆப்ஷன் தான் கரெக்ட்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ப 13th கொஸ்டின் போயிடலாம். இதில என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? 88லேருந்து 84 வந்திருக்கு. ஸோ -4. தென் 84லேருந்து 80 -4. தென் 76. ஸோ 76லேருந்து -4 பண்ணா நம்மளுக்கு 72 வரணும். ஸோ அப்படியே 72 வர மாரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். யூலேருந்து விக்கு +1. ஸோ விலேருந்து டபிள்யூக்கு +1. டபிள்யூலேருந்து எக்ஸுக்கு +1. ஸோ எக்ஸ்லேருந்து +1 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஒய் வரும். ஸோ அப்போ ஒய்ல ஸ்டார்ட் ஆகிற மாரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. இப்போ நம்ம 14th கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெயிலுக்கான கோடு என்ன கேட்டிருக்காங்க? வெரி சிம்பிள். ஸோ நம்ம டைரெக்டாக பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். என்லேருந்து எஃப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திருப்பியும் என்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பி வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த லாஜிக் இல்லை. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு லாஸ்ட் லெட்டர் பார்க்குறேன். அதுக்கு எதனா வருதான்ட்டு. ஸோ என்லேருந்து நமக்கு ஓ வந்திருக்கு. என்லேருந்து ஓக்கு +1. அதேமாரி இங்கேயும் என் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லாஸ்ட்டில் ஓ கொடுத்துருக்காங்க. சூப்பர் +1 பண்ணி. அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் லெட்டர் ஓ தான் வரணும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு லெட்டர் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ நம்ம இப்போ 2வது லெட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2வது லெட்டர் செக் பண்ணும்போது ஏலேருந்து நம்மளுக்கு பி வந்திருக்கு. ஸோ +1 பண்ணுறாங்க. அதேமாரி ஏலேருந்து பி கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு பி வந்திருக்கான்னு பாருங்கள், வந்திருக்கு. ஸோ அப்போ 2 லெட்டர் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குனாவே போதும். நம்ம 100% வந்து அந்த லாஜிக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சி நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஸோ 15th கொஸ்டின் பார்க்குற ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கியூக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ வி தான் காமனாக இருக்குது. அப்போனா கிளாக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஜெட்டுக்கு ஆப்போசிட் எல்லா இருக்க முடியும். கியூக்கு ஆப்போசிட் டீயா தான் இருக்க முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 யா ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஸோ 16th கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும். 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 200 கிட்ட வருமான்ட்டு தெரியல. ஸோ மேபி செக் பண்ணி பார்த்துலாம். 335 அண்டு 119. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஃபைட்டர்ஸ் இதில் 15ல் 9 போச்சுன்னா 6 தென் 2ல் 1 போச்சுன்னா 1 அண்டு 2. ஸோ 216 மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுலேயும் செக் பண்ணி பார்த்தா 6 வருதான்னு பாருங்கள். யூனிட் டிஜிட் வருது. தென் 5க்கு 0 போச்சுன்னா 5 போச்சுன்னா 0 அண்டு என்ன ஃபைட்டர் சொல்கிறது, 3ல் 2 போச்சுன்னா இங்கே 206 வந்திருக்கு. நம்மளுக்கு 216 நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இங்கே செக் பண்ணி பார்ப்போம். 6 வந்திருக்கு அண்டு 1 அண்டு 2. ஸோ 216 தான். ஸோ அப்போ பார்க்கும்போது தெரியுது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் சேம் லாஜிக் வந்திருக்குன்னா, அப்போ செகண்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு தப்பாக வந்திருக்குன்னா, அப்போ அதுதான் வந்து என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 17th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? நம்மளுக்கு 19 கொடுத்துட்டு 209 கோட் பண்ணுறாங்க. அண்டு 27 கொடுத்துட்டு 297 கோட் பண்ணுறாங்க. ஸோ யூனிட் டிஜிட் பாருங்கள் 9 வந்திருக்கு. இங்கேயும் 9 இருக்குது. ஸோ எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 9 வரும்னு யோசிங்க. 1 ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 9 வரும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 11 டைம்ஸ் பண்ணி பார்க்கலாமா? 10 டைம்ஸ் பண்ணால் 190 அண்டு திருப்பி ஒரு 19 ஆட் பண்ணும்போது நமக்கு 902. ஸோ 209 வந்திருக்கு. அப்போது கொடுத்துருக்குற ஃபஸ்ட் நம்பரை நம்ம 11 டைம்ஸ் பண்ணால் செகண்ட் நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே லாஜிக்கை நான் நெக்ஸ்ட் செட்லையும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதாவது 27 இருக்குது அண்டு திருப்பி 27. ஸோ ஆட் பண்ணும்போது 297. ஸோ 297 இருக்கா? இருக்குது. ஸோ சேம் வே நம்மளுக்கு 61 கொடுத்துருக்காங்களே, அதை வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால், அதாவது 61 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 176. ஸோ 671 கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 யா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. இப்போ 18th கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு 5th இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன லாஜிக் தான். செகண்ட்லேருந்து தேர்டு, டேரெக்டாக 4th ஃபிஃப்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸியாக நான் சொல்லிட்டா, நீங்களே பாருங்கள். பி வந்து என்ன போயிருக்குன்னா நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அப்போ இ வந்து நம்மளுக்கு இங்கே வரணும். ஸோ அங்கே வந்திருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? என்ன பிரவீன், ஒரே லெட்டர் வச்சு மேட்ரியை முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். வேறு எதுவும் தெரியாது. வேறு எதுவும் தெரியாதுன்றது மீன்ஸ் என்னது, வேறு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஒரு லெட்டர் வச்சு நான் எப்படி நம்பர் தரேன்னா இன்னொரு லெட்டர் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு லெட்டர் செக் போது சி வந்து பாருங்கள் நம்ம சென்டராக போயிருக்கு. அப்போ ஏ சென்டரில் வரணும். 3 ஆப்ஷனில் ஏ சென்டராக இருக்குது. ஓகே, அதை விட்டுருங்க. வேறு எதனா யூனிக்காக வேணும்னு கேட்குறீங்களா?
யூனிக்காக வேணால் நம்ம வந்து நான் என்ன சொல்கிறது டாப்பில் பார்க்கலாமா? இப்போது இங்கே டி வந்திருக்கு, சென்டர்லேருந்து நம்மளுக்கு மேலே போயிருக்கு. அப்போது பி தான் நம்மளுக்கு மேலே வரணும் டாப்பில். ஸோ பியில் டாப்பில் வர மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 19th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்சு இன்ட்டு டிவைடு இன்டர்சேஞ்சு. அப்போது 4 5 1 5 வெயிட்டு 5 divided by 5, then plus போட்டு then 4 3 1 into 3 minus 8 2 1. ஓகேங்களா? சூப்பர் ஃபைட்டர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன சொல்கிறது 9 டைம்ஸ் வருமா? ஓகே. தென் அதுக்கப்புறம் ஒரு 0 3. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இதை 3 டைம்ஸ் பண்ணால் 3 9 1 2. ஓகேப்பா. தென் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ஃபைட்டர்ஸ். டிஃபரெண்ட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா இங்கே வந்து இங்கே 69 இருக்கா? 69 இல்லை 79 79பா. ஸோ 79 அண்டு கரெக்டாக 79 ஒரு 3 வந்து ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன வருது 82வா? ஸோ 82 வந்து நம்ம இப்போது டேரெக்டாக இந்த நம்பரோட ஆட் பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ். அதாவது 1293யோட 82 ஆட் பண்ணுறோம். அப்போ யூனிட் டிஜிட் 5 வரணும். தென் ஒரு 7 3 அதாவது 1375. ஸோ 1375 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த 20th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? 24க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ 24 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. அண்டு 22 25 கொடுத்துருக்காங்க. இங்கே 22 25. ஸோ அப்படி இருக்குன்னா என்ன சார்? 2 டைஸில் 2 நம்பர் வந்து காமனாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிற 3வது நம்பர் வந்து கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ 24க்கு ஆப்போசிட் 21 தான் இருக்க முடியும். ஸோ 21 எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. இப்போ நான் 21st கொஸ்டின் பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ். எனக்கு 31 கொடுத்துருக்காங்க, 152 கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3 டைம்ஸ் பண்ணால் 5 டைம்ஸ் பண்ணால் 150 வருது. ஆனால் 155 இங்கே 5 டைம்ஸ் பண்ண போனால் எனக்கு வந்து 200 மேலே வருது. பட் இங்கே 168 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் 4 டைம்ஸ் பண்ணால் கூட இங்கே 4 டைம் பண்ணால் 120 தான். அப்போ நான் 30 கிட்ட ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே 4 டைம்ஸ் பண்ணால் எனக்கு ஆல்ரெடி 168 மேலே போகுது. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வரல. அப்போ அடிஷன் தான் பார்த்தாங்கன்னா ஒரு வழி இல்லை நம்மளுக்கு. ஸோ 152 இருக்குல்ல, 31 மைனஸ் பண்ணுங்கள். 1 2 1 121 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதே செக் பண்ணி பார்ப்போம். 47 இருக்குது. 121 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 168 வந்திருக்கு. சூப்பரில். அப்போது நம்மளுக்கு 121ஓட 66 ஆட் பண்ணுங்கள். 781. ஸோ அதாவது 187. ஸோ 187 இருக்கா பாருங்கள், இருக்குது. ஸோ எவ்வளோ சூசகமாக ஒரு கொஷினை கேட்டிருக்கான் பாருங்கள். நம்ம எவ்வளோ நேரம் இதுக்கு வந்து அடிஷனுக்கு பார்க்காம மல்டிப்ளை பண்ணியே பார்த்துன்னு இருக்கோம் பாருங்கள். 4ஆல் 5ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி திருப்பி ஒரு கொஞ்சம் நம்பர் ஆட் பண்ணி பார்த்து என்னென்னவோ பண்ணுவோம். பட் சிம்பிளாக அவன் 121 ஆட் பண்ணி போட்டு போயிட்டே இருந்திருக்கான். ஓகேங்களா? இங்கே தான் இந்த யூனிட் டிஜிட் வந்து ரொம்ப வைட்டலான ரோல் ப்ளே பண்ணுது. பிகாஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 7 இருக்குது, 8 இருந்திருக்கு, ப்ளஸ் 1. ஸோ இங்கேயும் 6 ப்ளஸ் 1 பண்ணால் 7. அப்போ யூனிட் டிஜிட் 7 வரணும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கில் தான் போயிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி கொஷின் தான். பட் லாஜிக் ஸ்ட்ரைக் ஆகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 22nd கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 149. ஸோ 149ஓட எதை பண்ணால் நம்மளுக்கு 213 வரும்னு கேட்குறாங்க. இங்கேயும் நம்ம டிஃபரன்ஸாக எடுத்துலாம் ஃபைட்டர்ஸ். ஏன்னா இந்த செட்லேயே நிறைய டிஃபரன்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு 51 இருக்குது அண்ட் ஒரு 13. அப்போ 64 ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே 64 ஆட் பண்ணால் வருதான்னு பாருங்கள், வருது. பிகாஸ் 168 64 12 1 13 232 வந்திருக்கு. சப்போஸ் 64னா யூனிட் டிஜிட் 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2லேருந்து 4 ஆட் பண்ணால் 6 வரணும். 6 வரல. 4 ஆட் பண்ணால் இங்கே 2 வந்திருக்கு. அப்போ 137 64. ஸோ 11 1 10 2. ஸோ 201 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். 201 தானே, பட் இங்கே 2211 வந்திருக்கு. அப்போ இது தப்பு தான். தென் நீங்கள் 4 ஆட் பண்ணுங்கள், இது வர சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 64 தானே, 7 11 கரெக்டுப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? ஸோ 23rd பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஓகே. ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரையாங்கலுக்கு 3 சைடு இருக்கும், அது தெரிஞ்சது தான். ஸோ பென்டாங்கனுக்கு 5 சைடு இருக்கும் ஃபைட்டர்ஸ். 5 சைடு இருக்கிற மாதிரி பென்டாங்கன் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்குது. தென் எக்ஸாகான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாகான்னா 6 ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? பட் இங்கே 8 சைடுன்னு கொடுத்துருக்காங்க. 6 சைடு வந்திருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
4th ஆப்ஷன் தான். ஸோ 8 சைடு இருக்கிறது வந்து ஆக்டாகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்டானா 8ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா? ஸோ 24th கொஸ்டின் பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்? ஓகேப்பா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃபைண்டர்ஸ். ஏன்னா ஆப்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. கிட்டத்தட்ட சேமாக இருக்குது மீன்ஸ் என்னென்னா நெருங்கி இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு நம்பர் தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு மார்க்கு மைனஸில் போயிடும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எனக்கு இந்த செட்டுக்குள்ளே ஓகேங்களா 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இதில் 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஆக மொத்தம் எனக்கு 2 இங்கே போட்டேன். தென் இதில் ஒரு 3 இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்னப்பா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அண்டு இது ஒரு ட்ரையாங்கிள். இது 2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? தென் இது 1 இது 1 திருப்பி ஒரு 2 போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே 1 இருக்குது. அப்போது 1 போட்டுக்கலாம். தென் இங்கே ஒரு 3 இருக்குப்பா. ஸோ 3 போட்டுக்கிறேன். தென் இதில் ஒரு 5 இருக்குது ஓவராலாக. ஸோ 5 போட்டுக்கிறேன். அப்போது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடலாமா? வேறு எதனா மிஸ் பண்ணியிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 8 வந்திருக்கு இது உள்ளும். 8 அண்டு 11 11 13 16 18 20 21. ஸோ 21 ஃபைட்டர்ஸ் ஹையஸ்ட் நம்பர் அதுதான். ஸோ அதுக்கு மேலே வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது கீழே வேணால் வர சான்ஸ் இருக்குது. பட் நான் கவுண்ட் பண்ணவில்லை. எனக்கு தெரிஞ்சு 21 தான் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. நவ் ஐ சால்வ் த 25th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் மீன்ஸ் ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் கே. ஸோ ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ வந்து ஒரு ஃபீமேல். இதுதான் நம்மளுடைய க்ளூ. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம், சால்வ் பண்ணாமே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ப்ளஸ் சிம்பிள்னால் இங்கே மதர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்குது. தென் கேக்கு அப்புறம் பாருங்கள் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஈக்குவல் டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா பிரதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ வந்து பிரதர்னு சொல்கிறாங்க, ஏ வந்து மேலுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து தப்பு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு பார் சிம்பிள் கொடுத்துருங்க ஒய்ஃபு. இது வர சான்ஸ் இருக்குது. அண்டு திருப்பியும் பார் சிம்பிள் இதுவும் வர சான்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடுறேன். ப்ளஸ் சிம்பிள்னால் என்னது? ஃபஸ்ட்டு மதர். ஸோ இப்போ ஏ இஸ் த மதர் ஆஃப் கே. ஆனால் நம்மளுக்கு ஏ வந்து டாட்டர் ஆஃப் கே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் நம்மளுக்கு அப்படியே உல்ட்டாவாக வைஸ் வேஸாக கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை. தென் தேர்ட் ஆப்ஷனில் பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். ப்ளஸ் சிம்பிள் வந்து மதர். அப்போ கே இஸ் த மதர் ஆஃப் ஏ அண்டு தென் ஏ இஸ் த ஃபீமேலில் ஏ இஸ் த பார் சிம்பிள் தானே ஒய்ஃப் ஆஃப் என்னது பிக்கு. ஸோ இப்போயே தெரிஞ்சிச்சு கேவோட டாட்டர் ஏன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் 25 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களுடைய ஸ்பீடும் அக்யூரஸியும் அண்டு என்ன சொல்கிறது எல்லாமே ஓகேங்களா? எது எதெல்லாம் தேவையோ நீங்கள் அவுட் ஆஃப் மார்க் எடுக்கிறதுக்கு எல்லாமே அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.